வணக்கம், நான் வைகராஜன் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் இங்கே ஆய்வுக்கு வந்திருக்கக்கூடிய பகுதியானது விறகுனூர் மதகு அணை. வைகை ஆற்றில் கட்டப்பட்ட மூன்றாவது ஒரு மிகப்பெரிய அணை. மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த அணையில் இங்கே சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம் போன்ற 3 மாவட்டங்களுக்கு இந்த அணையிலிருந்து தண்ணீரை தேக்கி விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் வருடந்தோறும் அனுப்பி வருகிறார்கள். இந்த அணை கிட்டத்தட்ட 1977ஆம் ஆண்டு முதல்வர் கருணாநிதி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த அணைக்கு அடிக்கல் நாட்டியது கர்ம வீரர் காமராஜர். அவர் தான் இந்த அணைக்கு அடிக்கல் நாட்டியது. அதே மாதிரி வைகை அணையுமே அவர் தான் அந்த அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். மதுரை தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய அணைகள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தடுப்பணைகள், பெரிய பெரிய அணைகள் எல்லாமே காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒன்று என்பதுதான் இருக்கும். தண்ணீர் மனித சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. ஒட்டுமொத்த நாடும் வைரமுத்து சொன்ன போல உலக போரே இனிமேல் தண்ணீருக்கு தான் வரப்போகிறது. அப்படிப்பட்ட இந்த தண்ணீரை பாதுகாக்க நாம் தேர்ந்தெடுத்த அரசாங்கங்கள் என்ன செய்கின்றன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உலகம் பூரா நதிநீரை பாதுகாக்க பல்வேறு விதமான முயற்சிகளை அந்தந்த அரசு செய்கின்றது. நீங்கள் உலக நாடை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானில் இருந்து, சீனாவில் இருந்து, திபெத்தில் இருந்து, மற்ற எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சின்ன மலேசியாலாம் சின்ன நகரம், சின்ன ஊர் நாடுகளாக இருந்தால் கூட அவர் தண்ணீர் வளத்தை அப்படி பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதிகமான தண்ணீர் வளம் நம்ம நாட்டில் தான் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் தான் இந்த தண்ணீர் வளத்தை மிகப்பெரிய அளவில் சேதாரம் செய்வதும், இதை சேமித்து வைக்காதும், கடலில் சேர்ப்பதும், தடுப்பணைகள் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறதுனால தான் இந்த தண்ணீர்கள்லாம் இன்னைக்கு பலவீனம் இருக்குது. அதனால் இன்றைய தினம் மதுரை வைகை ஆற்றில் 3வது தடுப்பணையாக இந்த தடுப்பணை இருக்கிறதுனால இந்த தடுப்பணை பகுதியில் இந்த விறகுனூர் பகுதி மக்கள் பெரிய போக்குவரத்தாகவே பயன்படுத்துகிறாங்க. அதாவது தனியாக இந்த ஒரு சிவகங்கை ரோடு போல் தனியாக, ராமநாதபுரம் ரோடு போல் தனியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ரிங் ரோடு விட்டது. பெரிய ரிங் ரோடு போக்குவரத்து நிறையா வந்துட்டனால மக்கள் இந்த பகுதியிலிருந்து ஒரு 15 கிராமங்களுக்கு மேற்பட்ட கிராமங்கள் உள்ள இருக்கின்றன. ஆனால் அவங்க எல்லாம் இங்கிட்ட வந்துட்டதுனால அவங்களுக்கு போக்குவரத்துக்கு ஒரு சரியான இடம் இல்லாதனால இந்த மதகு அணையினுடைய இந்த பாலத்தை, அதாவது நடந்து போய் இது கண்காணிக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய பாலத்தை இன்னைக்கு அவங்க ஒரு போக்குவரத்து சாதனமாக பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறதுனால இந்த பாலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய குற்றச்சாட்டை சொல்கிறோம். இந்த பாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய கைப்பிடி சுவர்கள், ரோடுகள் எல்லாமே பேர்ந்திருக்கு. அதனால் இந்த பாலத்தை முறையாக சரி செய்யணும். அதே மாதிரி மதுரையிலிருந்து வரக்கூடிய அத்தனை கழிவு நீரும், ஒன்று விடாமல் அத்தனை கழிவு நீரும் இந்த நம்ம விறகுனூர் தடுப்பணையில் தண்டி இங்கே பாருங்க ஃபுல்லாக ஆகாய தாமரையாக இருக்குது. இந்த சட்டரை ஓப்பன் பண்ணால் இந்த சட்டரை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு சிக்கி சின்னாபின்னமாக இருக்கிறது. தண்ணி நிறைய பெரிய மழைகளை பேஞ்சு வந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த சட்டரை அணைக்கு மேலே தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஆகாய தாமரை நிறைய கிடக்குது என்பதை நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதனால் இதை தொடர்ந்து இந்த அணையை பராமரிக்க வேண்டும். விறகுனூர் மதகு அணை என்பது முன்னாடியெல்லாம் நாங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய காலங்களில் இப்போ அந்த நடைமுறை வழக்கம் இப்போ விட்டுருச்சு. எல்லா பள்ளி கல்லூரியும் நான் கல்வித்துறைக்கு ஒரு இது பண்ணுறேன். ஒவ்வொரு பள்ளி கல்வித்துறையும் ஒவ்வொரு 8th படிக்கக்கூடிய 12th படிக்கிற பசங்களை எல்லாமே இந்த அணைக்கு ஒரு 80லேருந்து 90, 95 வரைக்கும் படித்த மாணவர்கள் இந்த விறகுனூரில் இருக்கக்கூடிய அந்த பூங்காக்கு வராமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இந்த பூங்கா சுற்றுச்சூழல் பூங்காவாக முதல்ல அமைக்கப்பட்டது. இது 5.5 ஏக்கர் இந்த பகுதியில் பூங்கா வச்சு நீரூற்றெல்லாம் வச்சு மிகப்பெரிய அளவில் இந்த நல்லா பராமரிச்சுக்கிட்டாங்க. மாணவர்கள் எல்லாத்தையுமே ஆற்றுனா என்னென்ன இருக்கு, இயற்கை சூழ்நிலையை நேரடியாக கற்றுத்தந்த காலம் அந்த காலம். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க முடியாது, அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கிறது. இன்னைக்கு மாணவர்கள் யாரும் இங்கே வர முடியாத அளவுக்கு. அதனால தான் இந்த சுற்றுலாவே அவங்க இந்த வைகையாறு கழிவு நீர்னால்தான் மதுரை படிக்கக்கூடிய இந்த பசங்களுக்கு இந்த சுற்றுலா தலம் என்றது இருக்குது. சுற்றுச்சூழல் என்பது கற்றுத்தரக்கூடிய ஒரு கல்வி தலமாக இந்த விறகுனூர் அணையை எல்லாரும் சுற்றி காமித்த காலம் போய் இன்னைக்கு இதையும் பூட்டிட்டு இப்போ பூரா கழிவு நீர் இருக்கிறதுனால இந்த இடமே இப்போ மாசுபட்டு கழிவு நீரால் ஒரு அணையே சேதமாயிருக்கு, நதி சேதமாயிருக்கு. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும், ஒரு அணையே சேதமாக இருக்குன்னா அது விறகுனூர் மதகு அணை தான் என்பதை நம்ம சுட்டி காட்டுறோம். அதனால இந்த 5.5 ஏக்கர் இருந்த பகுதியில் எல்லாம் இப்போ பொதுப்பணித்துறை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்டான கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு அந்த இடத்த பூரா ஆக்கிரமிட்டு பயனற்ற இருக்கு இந்த அடம்பரம்.
இந்த 5.5 ஏக்கர் வந்து இனி சுற்றுச்சூழல் பூங்கா இனிமே இந்த ஒரு பகுதி மதுரைக்கு உடைய பக்கத்தில் இருக்கிற மதுரைக்கு 10 கிலோமீட்டர் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு 3 நிமிடங்கள்ல நம்ம ஆரப்பாளையத்திலிருந்து இங்கே 3 நிமிடங்கள்ல அங்கே வந்துடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அதனால இந்த சுற்றுச்சூழல் பூங்காவை வந்து நம்ம வந்து சரி செய்ய வேண்டும் என்று நான் வைநதி மக்கள் இயக்கத்தை சார்பில் கோரிக்கை வைக்கிறேன். அதுபோல 2010ஆம் ஆண்டு இந்த அணையை பராமரிக்க 5.5 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 5.5 கோடி ஒதுக்கி இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கருவேல மரத்தை கூட வெட்டல, இங்க ஆகாய தாமரையை இது பண்ணல. அது போக வந்து இங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கைப்பிடிச்சவரெல்லாம் உடஞ்சி பள்ளம் மேடுமா இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய வண்டியோ ஏதோ ஒரு வந்து இடிச்சா கூட அவங்க அந்த அணையில போய் கீழே விழுகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல டேமேஜா இருக்கு. அதனால அதையெல்லாம் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த சுற்றுலா தலத்துல வந்து நம்ம இன்னொரு நம்ம டெல்லியில இருந்து வரக்கூடிய ராமேஸ்வரம் வரக்கூடிய யாத்திரிகர்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, வடகங்கை வந்து நம்ம காசியாவும் தென்கங்கை, அதாவது இப்போ வடநாட்டுக்காரங்களுக்குலாம் தட்சிண கங்கை, நம்ம வைகைன்னு சொல்றோம், வடநாட்டுக்கார இந்த நதியை வந்து தட்சிண கங்கை என்று குறிப்பிடுறாங்க. அந்த தட்சிண கங்கையில வந்து நான் ராமேஸ்வரத்துல போய் நான் குளித்து முடித்து விட்டு கடைசியாக தட்சிண கங்கையில குடித்தாதான் என்னுடைய பாவம் போகும் சொல்லி வடநாட்டில் இருக்கக்கூடிய வடநாட்டு யாத்திரைகள் பூராமே வந்து இந்த இங்க விரங்கனூர் அணைப்பையில வந்து சுத்தமா இருக்கும் போது அது பெரிய இதை வந்து இங்க குடிச்சிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அசுத்தமா இருக்கனால அந்த பழக்கமும் இதாயிடுச்சு. அதனால இதை சரி செய்தாலே, இது மாநகராட்சியும் பொதுப்பணியும் சரி செய்தாலே மாநகராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வருமான கேந்திரமாக இருக்கும். மக்களுக்கு ஒரு இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு எந்த இடத்துலயாவது ஒரு பெரிய ஒரு பார்க்கோ உட்காரக்கூடிய இடமோ ஒரு சுத்தமான காற்றோ இல்லாத இடத்துல கொஞ்சம் மதுரைக்கு தள்ளி கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த பகுதியை ஒரு 5.5 ஏக்கர் வந்து நல்லா இருக்கு. அதை சுற்றப்படுத்தி இதை வந்து முழுமையா வந்து பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த அணை பராமரிப்பு இருக்கு. ஆனா அணையை ஆண்டுக்கு ஒரு முறை பராமரிக்க 6 மாதத்துக்கு ஒரு இந்த அணையை வந்து ஆய்வு செய்யணும். ஆனா இந்த அணையை வந்து இது வரைக்கும் யாருமே ஆய்வு செய்யல. பெரிய மழை பெய்தாலோ வெள்ளம் வந்தாலோ ஆய்வு செய்யல. கிட்டத்தட்ட 1,77,367 ஹெக்டேர், ஏக்கர் கிடையாது ஹெக்டேர், 100 ஹெக்டேர் அப்படின்னுவாங்க. அந்த ஹெக்டேர் கணக்கில் உள்ள பாசன விவசாயிகளுக்கு பெரிய நீராதாரம். நம்ம சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு குடி தண்ணீர் இந்த வழியா தான் போகுது. மதுரையிலிருந்து நம்ம போடக்கூடிய குப்பைகள், கழிவுகள், சாக்கடை குப்பைகள், கழிவுநீர், ரசாயன கலவி, எல்லா கழிவுகளும் ஆசிட்டு எல்லாத்தையுமே இந்த ஆற்றுல தான் விடுறான். அதை தான் நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்காரன் குடிநீராக பயன்படுத்தலாம். ராமநாதபுரத்துக்காரன் அவனுடைய பகுதியில் போகுது. இது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுடைய அஜாக்கிரதையினால, இந்த மாநகராட்சியுடைய அந்த அஜாக்கிரதையினால இந்த கழிவு இந்த சுற்றுலா தலமும் இந்த அணையுமே வந்து கிட்டத்தட்ட தூர்வாரி துருப்பிடித்து போயிருக்கிறது. என்னன்னா இந்த விறகுனூர் மதகு அணையை சரி செய்ய வேண்டும் என்று வைநதி மக்கள் இயக்கத்தை சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல வந்து வெறும் குற்றச்சாட்டா சொல்லிக்கிட்டே இருக்கல. அதனால இந்த அரணையை பராமரித்து இந்த பகுதியை சுற்றுச்சூழல் பூங்கா, இப்ப திருப்பகுன்றம் பகுதியில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கான்னு ஒரு இது பண்ணியிருக்கீங்க. ஆனா அதே போல இங்க ஏற்கனவே இருந்தது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த பகுதியை வந்து இது பண்ணீங்கன்னா இங்க ஆயிரக்கணக்கான 15-16 கிராம மக்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பகுதியில வந்து ஒரு போக்குவரத்துக்குன்னு ஒரு தனி பாலம் அமைக்கணும். இப்ப அவங்க வந்து இந்த பாலத்தை தான் பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப உடைந்து நொறிந்து சேதம் பண்ணுறதுனால போக்குவரத்துக்கு தனி பாலம் அமைக்க வேண்டும். அதே மாதிரி வந்து இந்த விறகுனூர் அணையிலிருந்து ஒரு பிரிவு வந்து நம்ம கிருதுமால் கால்வாய்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்க்காலில் விவசாயத்துக்கு போகிறது. இது எல்லாமே மனிதனுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய, மனித மக்களை காப்பாற்றக்கூடிய, விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய தண்ணீர் போகக்கூடியது. அதாவது இந்த உயிரினம் வாழ்வியலுக்கு அடிப்படையான விவசாயத்துக்கு தண்ணீர் போகக்கூடிய பாதையை இவர் அஜாக்கிரதையாக பராமரிக்கிறான்னு சொன்னா, யாராவது ஒரு கவுன்சிலர் வராரு, ஒரு இவர் வராருன்னு சொன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அவ்வளவு பராமரிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் இந்த மக்கள் பயன்பாடு போடக்கூடிய விவசாயத்துக்கு குடிநீர் போகக்கூடிய பகுதியில் சாக்கடையும் குப்பையுமா போட்டுட்டு வந்து எவ்வளவு ஒரு மனித உயிருக்கு எவ்வளவு ஒரு அஜாக்கிரதையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதனால இந்த சுற்றுச்சூழல் பூங்காவும் விறகுனூர் பகுதி இந்த 15 கிராம மக்களுக்கு வந்து